ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருமலையோட தரிசன நேர நிலவரங்களும் ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம திருப்பதிக்கு போகக்கூடிய ட்ரெயின்ல ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அதை தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின தகவலையும் இதுல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா டிராவல் பண்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான தரிசன நேர நிலவரம் பத்தின இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு டிக்கெட் இல்லாம போகக்கூடிய நேரடி இலவச தரிசனத்துக்கு நேரம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை, நாளைக்கும் இதே மாதிரி தாங்க நார்மலா இருக்கும். உங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கலன்னா கூட நீங்க நேரடியா போயிட்டு இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 8ல இருந்து 10 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியிலே வந்துடலாம். மொத்தமா 15 கம்பார்ட்மெண்ட் தாங்க ஃபில் ஆயிருக்கு. வெளியில எல்லாம் எந்த லைனுமே கிடையாது. கிரௌட் நார்மலா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு திருமலையில திருப்பதியில மழை பெய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. போகும்போது அதற்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. குழந்தைங்க, வயசானவங்கள கூட்டிட்டு போறவங்க. எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தர்ஷன டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு ஒரு 3ல இருந்து மேக்சிமம் ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள ஆகும். இந்த 3ங்கிறது சில நேரங்கள்ல என்ன சில பேர் சொல்றாங்க அப்படின்னா வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஒரு 1 மணி நேரம் நம்ம லைன்ல போனோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்துல சாமி பார்த்துடலான்றதுதான் ப்ரீவியஸ் வீக்ல போயிட்டு வந்தவங்க கொடுத்த அப்டேட். 300 ரூபா தரிசனம், வர்ச்சுவல் சேவா தரிசனம், இது எல்லாமே ஒரு 2ல இருந்து ஒரு 3 மணி நேரம் மேக்சிமம் ஆகலாங்க. இதுதான் இன்னைக்கான தரிசன நேரம் அப்டேட்டா இருக்கு. இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம், செப்டம்பர் மாசம், அதே போல அக்டோபர் மாசத்துக்கான 300 ரூபா டிக்கெட் ஓபன் ஆகுது. இதுல ஆகஸ்டுக்கும் செப்டம்பருக்கும் அடிஷ்னலான டிக்கெட் தான் ஓபன் ஆகுது. இதுக்கு முன்னாடியே அதோட மந்த்துக்கான டிக்கெட் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணனால அடிஷ்னலா டிக்கெட் இன்னைக்கு ஓபன் பண்றாங்க. இதோட புக்கிங் இன்னைக்கு 10 மணிக்கு இருக்கும். யார் யாருக்கு டிக்கெட் தேவையோ கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா இன்னைக்கான புக்கிங்ல ஏதாவது எரர் இருக்கா, எப்படி இருந்ததுன்ற பத்தின வீடியோ கண்டிப்பா நம்ம சேனல்ல ஷேர் பண்ணுவோம். ஸோ இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டா இருக்கு. ஆஃப்லைன்ல கொடுக்க எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்டான ஸ்டேட்டஸ் கிடைக்கல. ஆனா வெப்சைட்ல பார்க்கும்போது 26ஆம் தேதின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேபி நாளைக்கு காலையில டிக்கெட்ஸ், ஏர்லி மார்னிங் டிக்கெட் இப்போ ரன்னிங்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவைப்படுறவங்க போனீங்கன்னா திருப்பதியில இருக்கக்கூடிய விஷ்ணுநிவாசம், கோவிந்தராஜசுவாமி சத்திரம், இது ரெண்டுமே ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிறது சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். இந்த 3 கவுண்டர்லயும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்தது நான் ட்ரெயின்ல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எங்க இருந்து அப்படின்னா விழுப்புரத்துல இருந்து திருப்பதிக்கு போகக்கூடிய ரயில் போக்குவரத்து 24ஆம் தேதி நேத்துல இருந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி கூடுதலான தகவலை பார்க்கலாம். ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து திருப்பதி செல்லும் ரயில் சேவையில் மாற்றம். காட்பாடி விழுப்புரத்திலிருந்து திருப்பதி செல்லும் ரயில் சேவை பராமரிப்பு பணி காரணமாக ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து தெற்கு ரயில்வே சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பதியிலிருந்து காட்பாடிக்கு தினமும் காலை 10:55 மணிக்கு பயணிகள் சிறப்பு ரயில் வண்டி 07581 இயக்கப்படுகிறது. மறுமார்க்கமாக காட்பாடியிலிருந்து திருப்பதிக்கு தினமும் பிற்பகல் 3 மணிக்கு பயணிகள் சிறப்பு ரயில் 07660 இயக்கப்படுகிறது. இந்த ரயில் ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. விழுப்புரத்திலிருந்து திருப்பதிக்கு தினமும் காலை 5:30 மணிக்கு புறப்படும் இன்டர்சிட்டி விரைவு ரயில் வண்டி எண் 06584 அப்படிங்கிறது ஜூலை 24ல இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் காட்பாடியோட நிறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதே போல மறுமார்க்கமாக இந்த ரயில், அதாவது 06853, இந்த ட்ரெயின் ஆனது திருப்பதியிலிருந்து புறப்படுவதற்கு பதிலாக காட்பாடியிலிருந்து மாலை 4:40 மணிக்கு புறப்பட்டு வழக்கம் போல் விழுப்புரம் சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி குறிப்புல அவங்க சொல்லியிருக்காங்க. யாராவது திருப்பதி போறதுக்கு இந்த ட்ரெயின் புக் பண்ணினீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனையும் நோட் பண்ணிக்கோங்க. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திருமலையோட ரூம்ஸ் புக்கிங், கீழ் திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங் கேட்டிருந்தீங்க. ரூம் புக்கிங் நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுதுங்க. அதை பத்தின புக்கிங் ரிமைண்டரும் என்னென்ன மாதிரி புக் பண்ணுன்ற அப்டேட்டும் கண்டிப்பா சேனல்ல வரும், செக் பண்ணி பாருங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ச்சியா சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட சேனல் கூட ஷேர் பண்ணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வழியாகவோ டெலிகிராம் வழியாகவோ நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.